ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் வெப்பம் குளிர் மலை, பாஸ்கலோட டைரக்ஷன். இந்த படத்தோட கதை, பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் தன்னுடைய திருமண வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா தான் லீட் பண்ணிட்டு வராங்க. பட் குழந்தை அப்படின்னு வரும்போது குழந்தை பாக்கியமே அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறப்போ நிறைய ட்ரை பண்றாங்க. பட் இருந்தாலும் நம்ம படத்தோட ஹீரோ வந்து இல்லை எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, அவர் கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. இதை தாண்டி என்ன ஆச்சு, குழந்தை அவங்க பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறதான் வெப்பம் குளிர் மலையுடைய மொத்த கதையே. ஆக்சுவலா இந்த கதைக்காலம் எப்ப நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்னா ஏர்லி 2Ks, அதாவது 2002 அந்த ரேஞ்சில் நடக்கிற மாதிரி காமிச்சாங்க. ஏன் அப்படின்னா இப்போ 2024 மாதிரி காமிச்சாங்க அப்படிங்கிறப்போ ப்ராக்டிக்கலா கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இப்போ ஏகப்பட்ட ஃபர்டிலிட்டி சென்டர்லாம் வந்துருச்சு, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஈஸியா கிடைக்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு. அப்படிங்கிற பட்சத்துல வந்து ஆடியன்ஸ்னால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியாது. இதுவே ஒரு 20 வருஷம் முன்னாடி நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு காமிச்சோம்னா கொஞ்சம் அந்த டைம்ல வந்து மெடிக்கல்லாம் அவ்வளவு அட்வான்ஸ்டா கிடையாது. அப்பெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா கோயில போய் தாலி கட்டுறது, குழந்தை பாக்கி இல்லைங்கிறப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றதுங்கிறது அதிகமா இருந்துச்சு. ஸோ அதனால அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி படத்தை காமிச்சிருந்தாங்க. எம்எஸ் பாஸ்கரோட ரோல் ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. ரொம்ப இம்பாக்ட் கொடுக்குமா ரோல எனக்கு தெரியல. அண்ட் ரொம்ப அந்த அவரோட கேரக்டர்லயும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தா இந்த படத்துல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான எஃபெக்ட் இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஃபீல் ஆச்சு. இந்த படத்துல அவங்க சொல்ல வர்றது எல்லாமே ஜஸ்ட் எமோஷனை பேஸ் பண்ணி இருந்துச்சு. அவங்க கப்பிள் குழந்தை பாக்கியம் இல்லை, அவங்க என்னென்னலாம் சஃபர் ஆவாங்க, சொசைட்டி மூலமா என்னென்ன மாதிரியான பேச்சுகளுக்கு உள்ளாவாங்க, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சங்கடங்கள் என்ன மாதிரியான இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பாஸ்கர் டெலிவரி பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. ஷங்கர் அவருடைய பிஜிஎம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா வந்து ஃபுல்லா எமோஷன் மட்டுமே பேஸ் பண்ணி ரிலேட்டடான கண்டென்ட் அப்படிங்கிறப்போ பிஜிஎம் தான் வந்து அங்க வந்து உயிர் கொடுக்கும் ஒவ்வொரு ஸ்கிரீன் பிளேக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் பெட்டரான பக்கம் இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. டெக்னிக்கல் டீம்ல ஓகேவா தான் இருந்துச்சு. இந்த படத்துல பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் ஓடிடிலாம் வந்துச்சு பார்க்கணும் தோணுச்சுன்னா நீங்க நிறைய ப்ரிஃபர் பண்ணலாம். தியேட்டர்ல போய் காசு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்க யோசிச்சு எடுக்கக்கூடிய முடிவாக தான் இருக்கணும். இந்த படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்குற ரேட்டிங் 2 out of 5. இதே மாதிரி வேற சந்திக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் சைனிங் அப்புறம் விஜய் கார்த்திக்.